Hi everyone, welcome to our channel. Group 2 2Aக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படினா ஃப்ரீ பேட்ச்ல கிளாसेस டெஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு போறதா சொல்லிருந்தோம் இல்லையா. சோ அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா GKல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கான போர்ஷன் அப்படிங்கிறது ஹிஸ்டரி பிளஸ் பாலிட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. சோ group 2க்கு நாம வந்து பாத்தீங்க அப்படினா எதெல்லாம் வந்து அதிகமான क्वेश्चंस இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 5 யூனிட் 6 பாலிட்டி இதுக்கெல்லாம் அதிகப்படியான GKல வந்து क्वेश्चंस ரிவிஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. சோ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதே போல இத முடிச்சிட்டு வீடியோவோட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல Telegram சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்கான क्वेश्चंस அப்படிங்கறது உங்களுக்கு Telegramல ஷேர் பண்ணிடுவோம். சோ நீங்க வேணும் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस அப்படிங்கறதுமே போயிட்டு இருக்கு. சோ நம்ம Telegramல எல்லாமே ஷேர் பண்ணி விடுவோம். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அதே போல GKவுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பெய்டு டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 33 டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 200 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுல 6600 பிளஸ் கேள்விகள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு யூனிட் 5 யூனிட் 6 யூனிட் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். அடுத்து சயின்ஸ்ல இருந்து புக் பேக்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிவிஷன் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கெடியூல் லிங்க் வந்து நிப்பாட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஜிகேயில் நான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் கூட எனக்கு மிஸ் ஆகக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சயின்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு மிஸ் ஆகக்கூடாது. வித் மெட்டீரியல்ஸ் அவுட் சோர்சஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இந்த டெஸ்ட் பேட்ச்சில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஸோ இதில் வில்லிங் இருக்கவங்க ஜாயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ 8807081095 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 GK டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நாளையோட லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இன்னும் 30 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேவில் 100% குரூப் 2 சிலபஸ் கவர்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அமௌண்ட் 499 மட்டும்தான். ஸோ 6600 ப்ளஸ் கேள்விகள் அப்படிங்கிறது இதில் இருக்க போகுது. ஸோ ஸ்கெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னா, பழைய கற்காலத்தோட காலம் அப்படிங்கிறது மு 10,000க்கு முற்பட்டது, அதாவது 10,000 ஆண்டுக்கு முற்பட்டது பழைய கற்காலத்தோட காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பீகாரில் உள்ள சிராண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பீலான் சமவெளி ஆகியன பழைய கற்காலத்தை சார்ந்த சில இடங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்று என்ன அப்படின்னா கூற்று 1 மட்டும்தாங்க. பழைய கற்காலத்தோட காலம் மு 10,000 ஆண்டுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் கூற்று 2 தப்பு. ஏன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய சிராண்ட்லேயும் உத்தரப்பிரதேசத்தோட பீலான் சமவெளி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது ரெண்டையும் சொல்கிறாங்க பாருங்க. இது ரெண்டும் பழைய கற்காலத்தை சார்ந்தது கிடையாது, புதிய கற்காலத்தை சார்ந்த இடங்கள். ஸோ அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்போது நம்ம ஆப்ஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். அடுத்து கவனிங்க, சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, கூற்று 1, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் மொகஞ்சதாரோ. கூற்று 2, பிற்கால ஹரப்பா காலகட்டத்தில் நகரங்கள் நன்கு வளர்ச்சி அடைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று 3, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலகட்டத்தில் வணிகம் மக்களின் முக்கிய தொழிலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதை சரியான இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, அப்போ சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூற்று 1 பாருங்களேன், சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் என்னது, முதல் இடம் அப்படிங்கிறது ஹரப்பா தான். பிற்கால ஹரப்பா காலகட்டத்தில் நகரங்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. பிற்கால ஹரப்பா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே தவறு. கூற்று 3 தான் கரெக்டு. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலகட்டத்தில் வணிகம் அப்படிங்கிறது மக்களோட முக்கிய தொழிலாக இருந்துச்சு. இது கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 3 மட்டும் சரியானது. அடுத்த கொஸ்டின்,
பின்வருவனவற்றை அதன் தொடக்கத்தை பொறுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒவ்வொரு நாகரிகத்தோட நம்மளோட காலம் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு 6th ஹிஸ்ட்ரியிலே வந்து கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. சீன நாகரிகம், சீன நாகரிகத்தோட காலம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டில் வரும் 1700 to 1122. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போஆமு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போது மெசபடோமியா நாகரிகம் இது எப்போனா ஃபஸ்ட் எடுத்தோடனே வருமா 3500 இருந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 வரைக்கும். போஆமு 3500 2000 வரைக்கும். இதுக்கடுத்து மெசபடோமியாவுக்கு அடுத்து என்ன வரும்னா சிந்து சமவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900 வரைக்கும். அப்போ எகிப்து நாகரிகம் இது 3300 இருந்து சிந்து நாகரிகத்துக்கு அடுத்து எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100 வரைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன வருது, ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பாருங்கள் 3500 மெசபடோமியா நாகரிகம், 2வது சிந்து சமவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். ஸோ அப்போ இப்படி தான் வரிசை வரும். அப்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2nd, 2வதாக வந்து பார்த்திங்கன்னா 4, 3வதாக 3, 4வதாக 1, 2 4 3 1. ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றில் எது ஹரப்பா நாகரிகத்தின் சிறப்பம்சம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். இங்கே கரெக்டு தான். இது ஒரு சிறப்பான அம்சம் தான் ஹரப்பா நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல அறியப்பட்ட இரும்பு உலோகவியல்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது ஹரப்பா அப்படின்னு சொன்னாலும் ஸோ அவங்களுக்கு இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இரும்பை பற்றியோ குதிரையை பற்றியோ தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் பிங்கிறது இதுக்கு சிறப்பம்சம் அல்ல. ஸோ ஹரப்பா மக்கள் தங்கள் காலத்தில் இரும்பு உலோகம் பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். சிறப்பான நகர திட்டமிடல் கரெக்டு தானே. அடுத்து சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இதுவும் கரெக்டு தான். தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. சிந்து மக்கள் இறந்தோரை புதைத்தனர், எரியூட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கூற்று தான் தவறானது. பார்த்த உடனே தெரியுது பாருங்கள். சிந்து மக்கள் வந்து இறந்தோரை புதைச்சாங்க, கரெக்டு தான். ஆனால் இறந்த உடல்களை வந்து அவங்க எரியூட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இறந்த உடல்களை வந்து புதைச்சும் இருக்காங்க, எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுமே கிடச்சிருக்கும். இவங்க எரியூட்டவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தப்பு. எஸ், இவங்க அரச மரங்களை வழிபட்டிருப்பாங்க. இது கரெக்டு தான். ஸோ இப்போது தவறானது என்ன அப்படின்னா ஆன்சர் 1 மட்டும். அடுத்து பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீரைட் நுரைக்கல்னு சொல்லுவோம். இது தெற்கு ராஜஸ்தான், கரெக்டு. வைடூரியம் இது கிடைக்கக்கூடிய இடம் சார்டுகை. கார்னிலியன் இதை மணி அப்படின்னு சொல்லுவோம். இது பாலக்கோட்டில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. குஜராத்தில் இருக்க லோத்தலில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் இது தவறு. சங்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நாகேஸ்வர், பால்கோட் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ சங்கு கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு, 2nd, 4th கரெக்டாக இருக்குது. 3rd மட்டும் தவறானது. பின்வரும் எந்த பொருள் ஹரப்பா பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தம், அடுத்து கவனிங்க, சுடுமண், செம்பு இது எல்லாமே ஹரப்பா பகுதியில் கண்டுபிடிச்ச முத்திரைகளில் பயன்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனால் இரும்புன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஹரப்பானாலே இரும்புக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா. சுடுமண், ஸ்டீரைட், செம்பு, தந்தம் இதெல்லாம் தான் இதாலான முத்திரைகள் தான் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் மேக்சிமமான அளவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இரும்புங்கன்னா அங்கே இதுவே கிடையாது. இரும்புங்கிறத இருக்குன்னே நம்ம யோசிக்கவே தேவையில்லை. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சி. டேஸ் கல்வெட்டுகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வர்த்தக தொடர்புகளையும் குறிப்பிடுகின்றன. அப்போ எந்த கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. யூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக தொடர்புகளை சொல்லுது. அப்போ ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சா ஹோம் இது எங்கே நிலவிய இடமாகும்? பர்சா ஹோம் டேஸ் நிலவிய இடமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ, காஷ்மீரோட புதிய கற்கால பண்பாடு. பர்சா ஹோம் அப்படிங்கிறது காஷ்மீரோட புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கவனிங்க, ஆரம்ப கால ஹரப்பன் காலம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஹரப்பன் காலம் அப்படிங்கிறது என்ன, அல்லது ஆரம்ப ஹரப்பா காலம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா
கிமு 3000 2600 வரைக்கும். அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா 1900 சரி ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த 3000 2600 வரைக்கும் இருந்தது தான் ஆரம்ப காலகட்ட ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றி சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து மக்கள் இறந்தோரை புதைத்தனர். இவர்களுக்கு இறப்பிற்கு பின்னாரான வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை இருந்தது. அடுத்து இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே கரெக்டு தான். இறந்தோரை புதைச்சாங்க, வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அனைத்துமே சரிதான். அடுத்து சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கூற்று, கல் கருவிகளின் பயன்பாட்டிற்கும் எழுத்து முறைகளின் கண்டுபிடிப்புக்கும் இடையிலான காலம் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. கல் கருவிகளோட பயன்பாட்டுக்கும் எழுத்து முறைகளோட கண்டுபிடிப்புக்கும் இடையில இருந்த காலத்தை வரலாற்று தொடக்க காலம்னு சொல்கிறாங்க. வரலாற்று தொடக்க காலம் கிடையாது. வரலாற்று தொடக்க காலத்துக்கும் முந்தைய காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். வரலாற்று தொடக்க காலம்னா ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம். முந்தைய காலம்னா முன்னாடியே இந்த ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, தொடக்க காலத்துக்கு முன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த இடத்துல வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால் இது தப்பு. எழுத்து, அடுத்து பாருங்கள். எழுத்து முறைகள் கிடைத்தும் இன்னும் புரிந்து கொள்ளப்படாத பதிவுகளை கொண்டுள்ள காலம் வரலாற்று முந்தைய காலம்னு சொல்கிறாங்க. அப்படியே மாறி இருக்குங்க. இதுக்கு தான் என்ன வரணும்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ரெண்டுமே சரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. லாகூரில் இருந்து காபூல் வரை ரயில் பாதை அமைப்பதற்கான சான்றுகள், அதாவது அமைப்பதற்காக ஹரப்பா வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் லாகூரில் இருந்து காபூலுக்கா 1856 லாகூரில் இருந்து முல்தானுக்கு, ஸோ முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக தான் ஹரப்பா வந்து அளிக்கப்பட்டிருக்கும். சொன்ன விஷயம் என்னமோ கரெக்டு தான், ஆனால் சொன்ன இடம் தப்பு. இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கரெக்ட். 1861 இந்திய தொழில் துறை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அதோட தலைவர் முதல் அளவையாளர் அப்படிங்கிறது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். ஸோ அப்போ இது சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் சரி. தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1, வெண்கல காலம் மற்றும் செப்பு கலன்கள், அதாவது வெண்கலன்கள் மற்றும் செப்பு கலன்கள் ஹரப்பா உலோக கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். உழுத நிலங்களை காலிப்பங்கனில் காண முடிகிறது. இதுவும் கரெக்டு தான். 2 கூற்றுமே சரி. அப்போ ஆன்சர் 1ம் 2ம் இல்லை. அப்படின்னா 2 தவறு இல்லை, கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம். ஹரப்பா மக்களோட வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக என்ன இருந்துச்சு? ஸோ என்ன இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் தான் முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கும். அடுத்து பாருங்கள், எந்த இடத்தில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்படுகிறது? ஸோ எங்கன்னா ஆப்ஷன் சி, காலி பங்கன். சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்கள். இது பாலிட்டிக்கான கொஸ்டின். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், இப்போ பாலிட்டி. ஆங்கில பாராளுமன்றம் 1774 ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னாலே ஒரு சட்டம் தான். 1773. இங்கே பாருங்கள் 74ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இது தப்பாயிருச்சா? அடுத்து 1774 அரசு பட்டய சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அப்போது சரியான கூற்று அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரியானது. அடுத்து பாருங்க, எந்த சட்டத்தில் முதல் முறையாக இந்தியாவில் நிறுவனத்தின் பிரதேசங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டன? ஆன்சர் என்ன? பிட் இந்திய சட்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிட் இந்திய சட்டம் அப்படின்னாலே 1784 சட்டத்தை பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப கால அரசியலமைப்பு தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிகள் வந்து 395. ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு எழுதப்பட்டப்போ நல்லா கவனிங்க, ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு எழுதப்பட்டப்போ விதிகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு? 395. அல்லது இதை சரத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். விதிகள்னாலும் சரத்துகள்னாலும் சேம். அடுத்து எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. அடுத்து எத்தனை பகுதிகள் அப்படின்னா 22 பகுதிகள் இருந்துச்சா?
இதுவே இப்போ எப்படி மாறி இருக்கு, தற்போது விதி அப்படிங்கிறது 448, அடுத்து அட்டவணை அப்படிங்கிறது 12, அடுத்து பகுதிகள் அப்படிங்கிறது 25 பகுதிகளாக மாறி இருக்கு. இங்கே ஆனால் அட்டவணைகள் 12ன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆரம்ப கால அரசியலமைப்பு அப்போ கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு எத்தனை அட்டவணைகள் தான் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் தான். ஸோ அப்போ இது தப்பு. இப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. நம்மக்கிட்ட தவறானதான் கேட்டிருக்காங்க, அப்போ தவறானது 2 மட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போது மீண்டும் கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 14 ஆகஸ்ட் 1947க்கு அப்புறம் தான், அதாவது இந்த டேட்டில் தான் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபைங்கிறது திரும்ப கூடியிருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் இது. ஸோ அப்போது இதோட கூட்டம், ஃபஸ்ட்டு கூட்டம் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்குன்னா 9 டிசம்பர் 1946 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறமேலும் பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டதுனால இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சுது இல்லைங்களா. ஸோ அந்த பிரிவினைக்கு அப்புறமா திரும்ப இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான அடுத்த கூட்டம் அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா 14 ஆகஸ்ட் 1947 தான் நடக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா. கிருபாலினி அவங்க தான் வந்து இவரோட பெயரை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ அவர் முன்மொழிஞ்சதுனால அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தலைமையேற்று நடந்திருப்பார். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அதிகாரங்கள் குழு இதை அமைத்தவரும் ஜவஹர்லால் நேரு தான், மத்திய அரசியலமைப்பு குழு அமைத்தவரும் ஜவஹர்லால் நேரு தான். அதனால் இங்கே தவறானது எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 1ம் தவறில்லை, 2ம் தவறில்லை. முழுவதுமாக அரசியலமைப்பை நிறைவு செய்ய எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் கவனிங்க, 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள். ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் 2 ஆண்டுகளாக இருந்தாலும் மாதங்கள் பாருங்கள் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாட்கள் இங்கே மாறி இருக்கு. ஸோ அதனால் தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சில ஒரு இதில் 18 நாட்களுக்கு பதிலாக 17 நாட்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆப்ஷனில் மேக்ஸிமம் உங்களுக்கு 2யுமே 18 17 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரி பண்ணிக்க தேவையில்ல, ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபை தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. மாகாணங்கள், ஸோ நிர்ணய சபை தொடர்பான தவறான இணை. அப்போ மாகாணங்கள் சார்பாக எத்தனை உறுப்பினர்கள், 292 உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்களா. சுதேச அரசுகள் சார்பாக 93 உறுப்பினர்கள். ஸோ இதில் 2மே சரிதான், தவறானது எதுவுமே இல்லை, 2ம் சரி. முகவுரையில் பின்வரும் சொற்களில் எது சேர்க்கப்பட்டுள்ளது? எதெல்லாம் முகவுரையில் வந்து சேர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அனைத்துமே தான். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்க. முகவுரை அப்படிங்கிறது 42வது அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி திருத்திருப்பாங்க. அப்போ 42வது அமெண்ட்மெண்ட்னா அதுக்கான வருஷம் 1976, 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி இந்த முகவுரை அப்படிங்கிறது திருத்தப்படுது. ஸோ அந்த திருத்தப்பட்டது படி தான் திருத்தும் போது என்ன பண்ணுறாங்க, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த மாதிரி புதிய சொற்கள் எல்லாம் கொண்டு வந்து, இந்த 3 புதிய சொற்களை கொண்டு வந்து முகவுரையில் இணைக்கிறாங்க. ஓகே, திருத்தப்பட்டப்போ. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்போட பகுதி 4 இருக்குல்ல, எந்த திருத்த சட்டத்து மூலிமா சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ எந்த திருத்த சட்டத்து மூலிமா சேர்க்கப்பட்டதுன்னா 42வது அமெண்ட்மெண்ட், இது மூலிமா தான் இது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கான அரசியலமைப்பை நிர்ணய சபையை உருவாக்கும் யோசனையை பரிந்துரைத்தவர் யார்? ஸோ நமக்கான அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட்டை போட்டது யாருப்பா அப்படின்னா எம்என் ராய் சொல்லியிருப்பார். ஓகே, கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. குடியுரிமை அப்படிங்கிறது எதில் இருக்குது? பகுதி 2ல் இருக்குது. 5 to 11 வரைக்கும் அதுக்கான விதிகள். மாநில அரசை பற்றி சொல்கிற பகுதி என்னது? 6. ஸோ அப்போது நம்மளுக்கு இது 2மே தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த பொருள் முத்திரைகள் தயாரிக்க பயன்படுகிறது? எந்த பொருள், இது வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின், அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு வந்துடணும். ஸோ 2யுமே மாற்றி 2லையும் அப்படியே நம்ம விளையாடுறோம். எந்த பொருள் முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது? முத்திரைகள் முன்னாடியே பார்த்தோம், செம்பு, ஸ்டீரைட், சுடுமண், இதெல்லாம் முத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கோம். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், செம்பு, ஸ்டீரைட், சுடுமண் எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும்.
அடுத்த கொஸ்டின் கவனிங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயலாளர் யார்? நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவராக இருந்தது யார்? 2 கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். யார்? HVR ஐயங்காரும் HC முகர்ஜியும். ஆப்ஷன் ஏ. ஹரப்பா பண்பாட்டில் கோட்டைகள் பல அழிக்கப்பட்டது பற்றி எந்த வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரப்பா பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டைகள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த செய்தியை எந்த வேதம் சொல்லுதுன்னா ரிக்வேதம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஹரப்பா நாகரிகத்தோட மொழி திராவிட குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பார்போலா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து கவனிங்க. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இப்போ நல்லா கவனிங்க. இதில் பார்த்த உடனே நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிந்து மக்களுக்கு ஒரு உலோகத்தை பற்றி தெரியாதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இரும்பு. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே இரும்பு, இங்கே இரும்பு, இங்கே இரும்பு வந்திருக்கு. அப்போது இந்த 3 ஆப்ஷனும் இல்லை. அப்போ என்னது? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதை பற்றிலாம் தான் தெரிஞ்சிருந்தாங்க. ஆற்றங்கரைகளை நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அழைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கவனிங்க. இதுக்கான காரணம் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் அப்படின்னு அழைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா மேக்சிமமான நாகரிகங்கள் அப்படிங்கிறது ஆற்றோட கரைகளில் அமைஞ்சிருந்ததுனால ஆற்றங்கரைகள் எல்லாமே நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா ஆப்ஷன் டி. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றோட கரையில் அமைஞ்சிருந்ததுனால ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள்னு அழைக்கப்பட்டிருக்கு. கூற்று மற்றும் காரணம். கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஏன்னா காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்புலாம் இருந்ததுனால தான் அதை நகர நாகரிகம்னு சொல்கிறோமா. 2மே கரெக்டு. கூற்றும் காரணமும் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று பாருங்க, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்போட பயன் தெரியாது. இதுவும் கரெக்டு தான். கூற்றா பார்க்கும்போது காரணம் சரி. ஆனால் இவங்களுக்கு இரும்போட பயன் தெரியாதனால ஹரப்பா நாகரிகத்தை வெண்கல காலம்னு சொல்ல கிடையாது. ஸோ அதனால் இது தப்பு. ஓகேங்களா? கூற்று சரியானது. ஆனால் அதற்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா தவறானது. கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. தங்க ஆபரணம் பற்றி அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்க. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா திடமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுட்ட செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. இது கரெக்டு. கருவிகள் இரும்புன்னு வந்துட்டாலே அதுக்கு சிந்துவெளி நாகரிகத்துக்கு சம்மந்தம் இல்லை. தப்பு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் சுண்ணாம்பு கொண்டு பூசப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. சரியானது ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க. கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க. கூற்று 1. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. கரெக்டு. அங்கே பார்த்திங்கன்னா அதை சிந்துவெளி நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருந்தது தான், வடிவமைப்புலாம். ஸோ சீரான தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. கரெக்டு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக இருந்தது. கரெக்டு. கரெக்டா? அடுத்து கவனிங்க. மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது? நம்ம தான் பார்த்துட்டோமே, 3ம் சரி. ஆப்ஷன் டி. பொருந்தாததை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், குதிரைகள். இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ராஜா. என்னென்னு? இரும்பை பற்றி உலோகத்தில் தெரியாது, விலங்குல குதிரையை பற்றி தெரியாது. அப்போ என்னது? பொருந்தாதது குதிரை தான். ஆப்ஷன் டி. தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐ அது பார்த்திங்க அப்படின்னா தொல்லியல் துறை இருக்குல்ல, இந்திய தொல்லியல் துறைக்கு ஜான் மார்சலும் சம்மந்தப்பட்டவர். ஸோ அதனால் இது கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் இதை காவிரி ஆறோட சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிந்து நதி. இதுதான் தப்பானது. கோட்டைனா தானிய களஞ்சியம். கரெக்ட். லோத்தல்னா கப்பல் கட்டக்கூடிய தலம், குஜராத்.
ஸோ அப்போது தவறானது அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பாவில் இருக்கக்கூடிய பெருங்குளத்துக்கு பக்கத்தில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. க்யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமெஸ் காவியத்துடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலை திறனை உணர்த்துகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. மெசபடோமியர்கள் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தப்பு. சரியானது ஆப்ஷன் பி மட்டும்தான். கவனிங்க. ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஹரப்பாவில் இருக்கக்கூடிய பெருங்கலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருங்குளம் அப்படின்னாலே என்ன வரணும்? மொகஞ்சதாரோ. ஹரப்பா அப்படின்னா அங்கே என்ன வரணும்? தானிய களஞ்சியம் அப்படின்னு வரணும். ஸோ அதனால் இது தப்பு. அடுத்து கவனிங்க. அடுத்த கூற்று பாருங்க. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய வெண்கல சிலையை தான் நடனமாடும் பெண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே தப்பாக சொல்லியிருக்காங்க. எகிப்தியர்கள் தான் அவங்களுக்கு தான் சூரிய நாட்காட்டி முறையை உருவாக்கியிருப்பாங்க. இங்கே மெசபடோமியர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது தப்பு. ஸோ அப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். அடுத்து கவனிங்க. அதிகர் மலை எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நர்மதா பள்ளத்தாக்கு. பழைய கற்கால இடங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க. சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்வார் பீடபூமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து லாங்கஞ்ச், அடுத்து பார்த்திங்கன்னா சிவாலிக் மலைகள், பிம்பேட்கா. இதில் எதெல்லாம் பழைய கற்கால இடங்களில் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது என்னன்னா லாங்கஞ்ச் அப்படிங்கிறது தான். சோன் பள்ளத்தாக்கு, பொட்வார் பீடபூமி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவாலிக் மலைகள், பிம்பேட்கா, இது எல்லாமே நம்மளுக்கு பழைய கற்கால இடங்களில் தான் வரும். ஆனால் இந்த லாங்கஞ்ச் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பழைய கற்கால இடத்துல வராது. அப்போது இந்த லாங்கஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. இது எதில் வரும்னா இடைக்கற்காலத்தை சேர்ந்த சின்னங்களில் ஒரு சான்றுகளில் தான் இந்த லாங்கஞ்ச் அப்படிங்கிற இந்த இடத்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடமாக இந்த லாங்கஞ்சை சொல்லலாம். இது குஜராத்தில் இருக்குது. சரி, ஓகே. அப்போது நம்மளுக்கு பழைய கற்கால இடங்கள் இதில் தவறானது அப்படிங்கிறத லாங்கஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இது இடைக்கற்காலத்தை சேர்ந்ததாக இருக்குது. அப்போது இந்த 3 பார்த்தோம்ல பழைய கற்கால இடங்களில் எதெல்லாம் அப்போ சரியானதாக இருக்குன்னா சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்வார் பீடபூமி, சிவாலிக் மலைகள், பிம்பேட்கா. அப்போ இந்த சோன் பள்ளத்தாக்கும் பொட்வார் பீடபூமி எங்கே இருக்குன்னா வடமேற்கு இந்தியாவில் இருக்குது. அப்போது சிவாலிக் மலைகள் எங்கே இருக்குது? வட இந்தியாவில் இருக்குது. பிம்பேட்கா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து கவனிங்க. கூற்று. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கரெக்டு. காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. அமைச்சரவை தூதுக்குழுவோட தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இதில்? பெதிக் லாரன்ஸ். எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துருப்பார்? 2வது. 1வதுல கலந்துருக்க மாட்டார். ஸோ அம்பேத்கர் தான் பார்த்திங்கன்னா முதல் 2 இதில் எல்லாமே கலந்துருப்பார். ஆனால் காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் கலந்துருப்பார். இந்திய தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 24 ஜனவரி 1950 நமது அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த அதாவது பார்த்திங்கன்னா வரத்துக்கு 2 நாள் ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா முந்தைய நாள் விட்டு அதுக்கு முந்தைய நாள். அடுத்து ஆகஸ்ட் நன்கொடை எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் நன்கொடைனாலே டக்குன்னு வந்துடணும். 8 ஆகஸ்ட். ஆப்ஷன் ஏ. 8 ஆகஸ்ட் 1940 தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? நம்ம அடிக்கடி பார்த்துருப்போமா? மாகாண சுயாட்சி இதை அறிமுகப்படுத்தினது அப்படின்னாலே ஆப்ஷன் சி. இந்திய அரசு சட்டம் 1919 அப்போது இது பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்போம். இந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டு 1935 வந்த சட்டம் என்ன பண்ணுச்சு? இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டு மாகாணத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
சரியான இணையை தேர்ந்தெடு. பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து தான் நாடாளுமன்ற முறை அரசு எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. கரெக்டு. உங்களுக்கான கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். என்னடா இதை கேட்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் DPSP எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கான ஆன்சர் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்பகத்தன்மை இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இலக்கிய ஆதாரங்கள் கரெக்டு தான், இது சான்றாக தான் இருந்துச்சு. கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லலாம், கதைகள் புராணங்கள் சொல்லலாம். நாணயவியல் ஆதாரங்கள்ங்கிறது மட்டும் அதில் நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா நாணயவியல் ஆதாரங்கள் அப்படிங்கிறது குப்தர்கள் காலம் குறித்த சான்றுகளில் நம்பகத்தன்மை இல்லாததாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கவனிங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு கவனிங்க. இலக்கிய படைப்புகளும் அதோட ஆசிரியரும் கேட்டிருக்காங்க. சூரிய சித்தாந்தா அப்படின்னா யார்? அமர சிம்மர். அமரகோசா இது ஹரிசேனாரோடைய நூல். அடுத்து பிரஹத் சம்ஹிதா அப்படிங்கிறது, ஸோ இதுக்கு வந்து யார் வருவாங்க? தன்வந்திரி. ஆயுர்வேதம்னா வராகமிகிரர். ஸோ அப்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கவனிங்க. டேஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. அதாவது யாருக்கு இந்த கவிராஜா அப்படிங்கிற பட்டம் அளிக்கப்பட்டிருக்கும்? ஆன்சர் என்ன? சமுத்திரகுப்தர். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் எது குப்தர் காலம் சார்ந்த குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது குரூப் 4ல் 2022 கேட்ட கொஸ்டின். நல்லா கவனிங்க. எது குப்தர் காலம் சார்ந்த குடைவரை கோவில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதயகிரி குகை இது வந்து ஒடிசாவில் இருக்குது, இது கரெக்டு தான். அஜந்தா எல்லோரா குகைகள் மகாராஷ்டிராவில் இதுவும் கரெக்டு தான். எலிஃபண்டா குகை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, இதுவும் கரெக்டு தான். அப்போது இதில் எது இல்லைன்னா பாக் மத்திய பிரதேசத்தில் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. பாக் மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போது இல்லாதது எது அப்படின்னா இது எலிஃபண்டா குகை தாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லையா. இது மட்டும் குப்தர்கள் காலத்தை சேர்ந்த குடைவரை கோவில்கள் லிஸ்ட்டில் வராது. ஸோ அப்போது உதயகிரி குகை ஒடிசாவில் இருக்கிறதும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகளும், மத்திய பிரதேசத்தில் இருக்க பாக், இது எல்லாமே குப்தர்கள் காலத்தை சேர்ந்த குடைவரை கோவில்களில் வரும். அடுத்து கூற்று வந்து பாருங்கள். வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணம் முடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை வந்து கைப்பற்றினதுக்கப்புறமா முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டோட முடியரசராக தனக்குத்தானே முடிச்சுட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டார், இதுவும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. அடுத்து கவனிங்க. கூற்று 1, தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தென்னிந்திய அரசர்களோட இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார்? சுமூகமான உறவை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு. இது கரெக்டு. அப்போது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. அடுத்து கவனிங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி கல்வி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலாக மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. 42வது சட்ட திருத்தம். எந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகள் ஆகியவை பற்றி 33 வரிகளில் நாகரி வரிவடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33 வரிகளில் நாகரி வரிவடிவத்தில் எந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தரோட ஆட்சியை பற்றியும் அவரோட திறமைகள் சாதனைகளை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் சமுத்திரகுப்தரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, அவரோட திறன் என்ன, சாதனைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த கல்வெட்டை பொறித்தவர் யார்? இந்த விஷயங்களெல்லாம் அதில் பொறித்தவர் யாருன்னா ஹரிசேனர். இது அது மட்டும் இல்லாமல் 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 540 இருந்து 550 வரைக்கும் ஆட்சி புரிந்த குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விஷ்ணுகுப்தர்.
ஸோ போ 467 ஸ்கந்தகுப்தர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமாவே குப்தா பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது, சரிய ஆரம்பிக்குது. அப்போது அந்த டைமில் குப்த வம்சத்தோட கடைசி அரசராக விஷ்ணுகுப்தர் வந்தார். இவர் போ 540 இருந்து போ 550 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. யார் அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமித்தனர் அப்படின்னா ஆப்ஷன் உபாரிக்காக்கள். உபாரிக்காக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா அரசரால் டைரக்டாக தேர்வு செய்யப்படுவாங்க, தேர்வு செய்ய நியமிக்கப்படுறாங்க. இவங்க தான் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் இந்த உபாரிக்காக்கள் நியமிக்கிறாங்க. அப்போது இதில் 2 விதமான பாயிண்ட் எடுக்கலாம். உபாரிக்காக்களை நியமிக்கிறது அரசர். அடுத்து இந்த உபாரிக்காக்கள் யார் யாரெல்லாம் நியமிக்கிறாங்கன்னா மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய தலைவர்களையும் நியமிக்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் எந்த கல்வெட்டு பஞ்சமண்டலி அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சாஞ்சி கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்த சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. இது என்னன்னா ஒரு குழும நிறுவனம், ஒரு குழுமமாக சேர்ந்த ஒரு பெரிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. 8வது அட்டவணையில் இப்போது எத்தனை அலுவலக மொழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது அட்டவணையில் எத்தனை அலுவலக மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுனா 8வது அட்டவணை. எந்த அட்டவணை மாநிலங்களவையில் இடங்களை ஒதுக்கிறத பற்றி சொல்லுதுன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அட்டவணைனா 4வது அட்டவணை. பின்வரும் எந்த மாநிலத்தில் 2 அலுவலக மொழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கோவா. கோவா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது, கோவா மாநிலம். ஸோ அது தெரியும். அப்போது மாநிலம்னு கேட்டிருக்காங்கனாலே இந்தியா தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அப்போது கோவா தான் இந்தியாவில் இருக்குது. இந்த கோவா மாநிலத்தில் தான் 2 அலுவலக மொழிகள் இருக்கான். ஓகே, ஸோ அப்போது 2 அலுவலக மொழிகளை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் கோவா. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகாரங்கள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறைகள்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. மத்திய பட்டியலில் 98 துறைகள் தான் இருக்குது, மாநில பட்டியலில் 61ங்கிறது சரி. அப்போது இந்த இடத்துல வந்து கவனிங்க, மாநில பட்டியலில் 61 அப்படிங்கிறது சரி, கரெக்டு தான். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன, தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறானது. ஏன்னா மத்திய பட்டியலில் 98 துறைகள் தான் இருக்குது, அதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியலில் 61ங்கிறது சரிதான். பின்வருவனவற்றில் எது மாநில பட்டியலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது காவல்துறை. இது கல்விலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் வந்துடும். ஸோ அப்போது காவல்துறை வந்து நம்ம அப்படியே கல்வின்னு போடக்கூடாது. முன்னாடி தான் கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருந்துச்சு, இப்போ பொதுப்பட்டியலில் இருக்குது. அலுவலக மொழி தொடர்பான சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. கொங்கணி மொழி எந்த திருத்த மூலிமா சேர்க்கப்பட்டுச்சு? 71வது சட்ட திருத்தம். மணிப்பூரி இதுவும் 71வது சட்ட திருத்தம் தான். அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. சரியாக இருக்கிறது என்ன, 2 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி. மொழி தொடர்பான முதல் குழு எந்த ஆண்டில் நியமிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1955. எந்த அட்டவணை மூலமாக ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் 9வது அட்டவணை. எந்த ஆண்டு 10வது அட்டவணையில் கட்சித்தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1985 10வது அட்டவணையில் இந்த கட்சித்தாவல் அப்படிங்கிற தடை சட்டத்தை சேர்த்துருப்பாங்க. அப்போ வருஷம் 1985 சேர்க்கப்பட்டது. தவறான இணையை தேர்ந்தெடு. பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடியது 73வது திருத்த சட்டம்னு சொல்லியிருக்காங்க. வெரி கரெக்ட். ஸோ நல்லா கவனிங்க. பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் 73, நகராட்சியை பற்றி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்டு 74. அடுத்தடுத்து அப்படியே வரும். ஸோ அப்போ இது தவறானது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறானது. இப்போது பொதுப்பட்டியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? தற்போது பொதுப்பட்டியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன, 52. எந்த திருத்த சட்டத்தின் மூலம் ஒரியாவுக்கு ஒடியா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரிசா இருந்தது, அடுத்து ஒரியா, அடுத்து ஒடியா, இப்படி மாற்றிட்டாங்க. எந்த திருத்த சட்டம் மூலியமா அப்படின்னா ஆப்ஷன் சி 96வது திருத்த சட்டம். இதுக்கான வருஷம், இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான வருஷம் 2011. இதுபடி தான் ஒரியாவுக்கு ஒடியா அப்படின்னு பெயர் மாற்றிட்டாங்க. எந்த வருஷத்தில் பசல் அலி ஆணையம் அல்லது பசல் அலி குழுன்னு கேட்பாங்க. இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க.
ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1953. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 7வது திருத்த சட்டம். நில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன? ஆன்சர் அந்த எல்லையை வச்சு 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். மெட்ராஸ் எப்போது தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது? ஜனவரி 14, 1969 அண்ணா அவர்களால் மாற்றப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தின் அனுமதியின்றி அதன் பெயர் மற்றும் எல்லைகளை மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. நம்ம பேட்ச்க்கு கிளாஸில் சொல்லியிருப்போம், நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தோட அனுமதி இல்லாமல் அதோட பெயரையோ எல்லைகளையோ மாற்ற முடியும். ஓகேங்களா? அந்த அதிகாரம் இருக்குது. எந்த ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி இல்லாமல், எந்த ஒரு மசோதாவையும் குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. கரெக்டு தான். அந்த பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு சம்மந்தப்பட்ட மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே காலத்திற்குள் அந்த மாநில சட்டசபை கருத்தை என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு என்ன பண்ணியிருப்பார்? குடியரசுத் தலைவர் அறிக்கையை அனுப்பி வைப்பார். அவங்க ஓகேன்னு சொன்னாலும் ஓகே, இல்லைன்னு சொன்னாலும் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் தானாகவே என்ன பண்ணிடுவார்? அறிமுகம் செஞ்சிருவார். ஸோ அப்போது கூற்று 1 தப்பாக இருக்குது, கூற்று 2 சரி. ஸோ 2 மட்டும் சரியானது. இந்தியா மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? இந்தியா மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்படுறதுக்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது அப்படின்னா தார் கமிட்டி. ஸோ எஸ்கே தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தலைவராக இருந்ததுனால இவர் பேராலேயே தார் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்படுறதுக்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி அப்படின்னா அது இதுதான். எந்த வருஷம் ஆந்திரா ஆந்திரா முதல் மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்? நவம்பர் 1953. நவம்பர் 1953 ஆந்திரா தான் முதல் மொழிவாரி மாகாணமாக நம்ம இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்கோம். அதோட தலைநகராக கர்னூல் இருந்துச்சு. சரியான இணையை தேர்ந்தெடு. கர்நாடகாவில் நடந்த போராட்டம் கடகு போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாபில் கலிஸ்தான் கிளர்ச்சி, மகாராஷ்டிராவில் சௌராஷ்டிரா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டு தான். பஞ்சாப் கலிஸ்தான் கிளர்ச்சி ஓகே. அடுத்து மகாராஷ்டிராவில் சௌராஷ்டிரா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா வித்ராபோ போராட்டம், இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது. விதர்பா போராட்டம். அதேமாரி குஜராத்தில் நடந்த போராட்டம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த சௌராஷ்டிரா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சௌராஷ்டிரா இயக்கம். ஸோ அப்போது இதை சரியாக இருக்கிறது ஆப்ஷன் சி 1, 2. சென்னை மாகாணத்தை தமிழகம் என்று பெயர் மாற்றம் செய்ய 27 ஜூலை 1956 10 அக்டோபர் 1956 வரைக்கும் இந்த இடைப்பட்ட 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அது யாருன்னா சங்கரலிங்கனார். ஸோ சங்கரலிங்கனார் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சென்னை மாகாணத்தை தமிழகம்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 27 ஜூலை 1956 10 அக்டோபர் 1956 வரைக்கும் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். எந்த மாநிலம் 1 மே 1960 15வது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இந்த மாநிலம் குஜராத். ஆப்ஷன் டி. 1 மே 1960 பம்பாயை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மகாராஷ்டிரானும் இன்னொன்று குஜராத்னும். அதுபடி 15வது மாநிலமாக குஜராத் உருவாக்கப்படுது. எந்த மாநிலம் 25 ஜனவரி 1970 18வது மாநிலமாக உருவாக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா ஆன்சர் ஹெச்பி ஹிமாச்சல் பிரதேசம். அப்போது 20வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது எதுனா T20 ஞாபகம் வச்சுக்கோங்க, திரிபுரா மாநிலம். சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1974 35வது சட்ட திருத்தத்துப்படி சிக்கிம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு இணை மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கரெக்டு தான். 1975 மே 16 36வது சட்ட திருத்தத்துப்படி சிக்கிம் 22வது மாநிலமாக உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி 2ம் சரி. அப்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிக்கிம் எத்தனையாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கு? 22வது மாநிலம். தவறான கூற்றை தேர்ந்தெடு.
1987 56வது சட்டத்திருத்தத்துப்படி 30 மே 1987 கோவா 27வது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஸோ அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் கரெக்டு தான். 30 மே 1987 கோவா 27வது மாநிலம் இல்லை 25வது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், 1991 69வது சட்டத்திருத்தத்துப்படி 1994 டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. தேசிய தலைநகர் பகுதின்னு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதெல்லாம் கரெக்டு தான், அமெண்ட்மெண்ட்டு கரெக்டு தான். ஆனால் வருஷம் 1992. சப்போ ஆன்சர் என்னது? ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. அரசியலமைப்பின் எந்த பகுதி ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகுதி 1. ஒன்றியமும் அதோட ஆட்சி பகுதியை பற்றி சொல்லுறதுனாலே பகுதி 1. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி அல்லது பல்வந்த்ராய் மேத்தா குழு எந்த அட்டவணையுடன் தொடர்புடையது? ஆன்சர் என்ன? 11வது அட்டவணை. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி இது. ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னாலே தமிழ். 2004 ஃபஸ்ட்டு இதை தான் அறிவிச்சிருப்பாங்க. பின்வருவனவற்றில் எது மாநில பட்டியலில், இதில் எது மாநில பட்டியலில் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது முன்னாடியே பார்த்துட்டோம். காவல்துறை. எந்த செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர், அதாவது எந்த செப்பேடு அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பஹர்பூர் செப்பேடு. எந்த கல்வெட்டுக்கள் கிளிப்தா, பலி உத்ரகா, உபரிகரா, ரண்ய வெஸ்தி இந்த மாதிரி சொற்களை குறிப்பிடுது அப்படின்னா குப்தர்கள். எந்த கல்வெட்டுக்கள்? குப்தர்களுடையது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரணவாய் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. கூற்று 2, மற்றொரு வைசாலி முத்திரை தண்டபாசிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை குறிப்பிடுகிறது. கரெக்டு தான். இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, நீதித்துறை இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயக்கர். நீதித்துறை இராணுவம் இதோட பொறுப்பு வகித்தவரை தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். தண்டநாயக்கர் அல்லது தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா அப்படின்னு நீதித்துறைக்கும் இராணுவத்துக்கு பொறுப்பு வகித்தவங்கள சொல்லுவாங்களாம். அடுத்து, ஒரு முத்திரை தசகுப்தர் என்ற மகா தண்டநாயகா குறித்து பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தசகுப்தரில் அக்னிகுப்தர் அவரை பற்றி பேசுது. இவர் ஒரு மகா தண்டநாயக்கா, அவரை பற்றி பேசுது. ஸோ அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இப்போ சரியானது கூற்று 1 மட்டும். அடுத்து கவனிங்க, எது அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவியாக அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக கருதப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குமாரமாத்தியா. அமாத்தியா அப்படிங்கிற சொல்லு நிறைய முத்திரைகளில் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி குமாரமாத்தியா அப்படின்னா அமாத்தியாக்கள் இங்கே சொல்கிறோம்ல, இந்த அமாத்தியாக்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியாகவும் அரசர் குலத்தை சேர்ந்த இளவரசர்களோட தகுதிக்கு ஈக்குவலானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கான். இவற்றில் குப்தரசர்கள் ஏற்ற பட்டங்கள் யாவை? இதில் எது குப்தர்கள் ஏற்றுக்கிட்ட பட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. மகா ராஜாதிராஜா கரெக்டு தான். பரமபட்டர் கரெக்டு தான். பரமேஸ்வர் கரெக்டு தான். அனைத்தும் சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் குமாரகுப்தர் தான் தோற்றுவித்திருப்பார். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா அவரோட மகன் முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி செய்கிறாரு. முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார், ஆரம்பித்து வச்சிருப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் தனது அரசின் எல்லைகளை போர்கள், திருமண உதவிகள் ஆகியவற்றின் மூலம் விரிவுபடுத்தினார்? போர் செஞ்சும் மற்ற நாடுகளிலிருந்து திருமணம் செஞ்சுக்கிட்டும் யார் விரிவுபடுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர். இவர் 2ஆம் சந்திரகுப்தர் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட தாத்தா பெயரையே வச்சுக்கிட்டாராம். ஓகேங்களா. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா 375லேருந்து 415 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. பாடாலிபுத்திரத்தை தலைநகரமாக வச்சு 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி தொடங்கியிருப்பார். ஸோ ஆட்சியை தொடங்கி தன்னுடைய இந்த பாடாலிபுத்திரத்தை தலைநகராக வச்சு தான் அரசோட எல்லைகளை போர்கள் மூலியமாகவும் திருமண உறவுகள் மூலியமாகவும் என்ன பண்ணியிருக்காரு? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு.
எந்த இலங்கை அரசர் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? மேகவர்மன். இவர் பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்த அரசர் மேகவர்மன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசராக இருந்த மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்காக அனுமதி கொடுத்துருப்பார். நிறைய பரிசுகளை அனுப்பி நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானவர் இவர். அடுத்து ஃபைனல் கொஸ்டின், எது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கணச்சங்கம் மற்றும் கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் லிச்சாவி. குப்த வம்சத்தோட 3ஆம் ஆட்சியாளராக இருந்தார்ல முதலாம் சந்திரகுப்தர், இவர் என்ன பண்ணுறாரு, இந்த லிச்சாவி இடத்தை சேர்ந்த ஒரு இளவரசியாக இருக்க குமாரதேவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. லிச்சாவி அப்படிங்கிறது வடக்கில் இருக்க பீகாரில் ஒரு பழமையான கணச்சங்கமாகவும் அதே மாதிரி கங்கைக்கும் நேபாளத்தில் இருக்க தெராய் பகுதிக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியாக இந்த லிச்சாவி அப்படிங்கிற பிளேஸ் இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் 100 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுக்கான குரூப் 2 2A ஜிகே டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 ஜிகே டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்லி 30 சீட்ஸ் மட்டும் தான் இப்போ எல்லோரும் கேட்டதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். ஜாயின் பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப் 2 2A ஜிகேவுக்கான பெய்ட் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.